தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்வதற்காகவே நான் இங்கே பேச விரும்பினேன். இன்னொன்று, ஒரு பத்திரிகையாளர் கேட்கும் பொழுது இங்கே இருக்கும் சுவாமிஜிக்கு எதற்காக காளிமடத்தில் போய் மந்திராலயம் கட்ட வேண்டும் என்று கேட்டால் அதற்கு சரியான விடை இங்கிருந்து வரவில்லை என்பதால் நான் அதை மட்டும் குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகிறேன். பொன்காமராஜ் அவர்கள் அதை பற்றி மங்கையர் மலர் அடுத்த இதழிலும் கூட ஒரு விரிவான கட்டுரை வருகிறது. பொன்காமராஜ் அவர்கள் மிகுந்த உடல்நலம் இல்லாத நிலையிலே நாகர்கோயிலே அவருக்கு சுவாமிஜியை பற்றி எதுவுமே தெரியாது. அந்த நிலையிலே அவர் திடீரென்று உடல்நலம் இல்லாமல் போய் இன்னும் ஒரு வாரம் தான் உயிர் பிழைத்திருப்பார் என்ற நிலையிலே டாக்டர்கள் எல்லாம் கைவிரித்து விட்ட நிலையிலே அவர்கள் அங்கே மாயமா என்று நீங்கள் அனைவரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கன்னியாகுமரியிலே ஒரு பெரிய சித்தினி அவர்கள் இப்பொழுது இல்லை. அவர்களை பார்த்து அழுத பொழுது அவர்கள் அந்த சமயத்திலே யோகியினுடைய ஒரு படம் போட்ட பையை எடுத்துக்கொண்டு மாயமாவை பார்ப்பதற்காக ஒருவர் வந்திருந்தார். அந்த பையை காண்பித்து மாயமாயிரம் சத்தம் போட்டார்கள். அதற்கு பிறகு அந்த படம் யார் என்ன என்று விசாரித்துக் கொண்டு இப்படிப்பட்ட யோகி திருவண்ணாமலையில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு பிறகு பொன்காமராஜ் அவர்கள் இங்கே வந்து யோகியாரை தரிசித்தார்கள். அவர்களுக்கு அவர்களுடைய கையிலே இருக்கின்ற சிரட்டையாலே நிறைய தண்ணீரை குடிக்கும்படி சொல்லி நிறைய உணவுகளை கொடுத்து அவருக்கு ஒரு நிவாரணத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். ஒரு வாரத்திலே இவர் உயிரிழந்து விடுவார் என்று எல்லோரும் கைவிட்ட நிலையிலே அவருக்கு ஒரு மறு வாழ்வினை கொடுத்தவர் யோகி. அதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணித்துக் கொண்டு வந்த நிலையிலே அவருடைய சொந்த ஊரான காளி மடத்திலே யோகி அவர்களுக்கு ஒரு மந்திராலயம் கட்ட வேண்டும் என்பதற்காக அதை ஒரு சாதாரண மந்திராலயமாக கட்ட வேண்டும் அவர் நினைக்கவில்லை. ஒரு ஓலை குடிசையிலே அதை ஆரம்பித்து பிறகு யோகியார் நலனால இன்றைக்கு இவ்வளவு பெரிய மந்திராலயமாக அது வளர்ந்து விட்டது என்ற அந்த ஒரு சிறு விளக்கத்தை மட்டும் நான் கூறிக்கொள்ள வேண்டும். அந்த 2 விஷயத்திற்காக தான் நான் பேச நினைத்தேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பாத்தீங்களா, வீட்டுலதான் கரெக்ஷன் பண்ணுவாங்க. இங்கேயே நான் செய்த தவறை இங்கேயே திருத்தப்பட்டு விட்டது. இதுவும் நாங்கள் நினைப்பது யோகியாருடைய ஒரு கருணைதான் எங்கள் மீது. அடுத்தபடியாக திரு ஜெயராமன் அவர்கள் நன்றி கூற வருகிறார். விண்ணின்று இருந்த கண்ணுதல் வெளிவாம் கருணையின் கடலை மீனாட்சி சுந்தரனார் அவர்களின் மிக புகழ்பெற்ற தமிழ் வரிகளிலே இத்தகைய ஒரு வாய்ப்பை எனக்கு அளித்த சுவாமி யோகிராம் சிவகுமார் அவர்களுக்கு முதற்கண் நன்றி. I thank all of you, especially the third person who has specifically come for this purpose. Not only with the intention of giving a publicity, but with a real intention that I could read on their faces and speak from their questions that they wanted to know about yogi in this 20th century. I thank all of you. Then I also thank Manjula, Ramesh and Ramesh who have organized this press meet, so that I would call it divine meet. I thank the Shivakashinada Lodge people also for their kind accommodation and help that we were able to arrange such a meet where we could be very peaceful and enjoy. Lastly, I would like to speak a few words which Dr. Radhakrishnan started about Jagatpur.
உயிர் மெய் எழுத்துக்களுக்கு வடிவம் தரும் எழுத்தாளர்கள் எல்லோரையும் நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், I request all of you to write about this beggarhood and also to understand நம்முடைய பாரத தேசத்தினுடைய கலாச்சாரப்படி தற்பொழுது நமது பிரிய எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களின் சொல்படி பிச்சை புகுதல் என்று பிச்சை போடுதல் நீதி என்று பாடியிருக்கிறார். இந்த நாட்டில் முதல் பிச்சைக்காரராக நாம் சிவபெருமானை வழிபடுகிறோம். இரண்டாவது ஆதி சங்கரா was a beggar. Gautam Buddha also was a beggar. And Lord Krishna also begged. சில சமயங்களில் நாம் பார்க்கிறோம், இது ஏழை நாடு என்று சொல்லி பிச்சைக்காரர்களை சில சமயம் அலட்சிய போக்கினால் நாம் கண்டுகொள்வதில்லை. ஆனால் இதே நாட்டிலே பிச்சைக்காரர்களுக்கு நடுவிலே உள்ள மகான்களையும் கண்டுகொள்கிறோம். இந்த நாட்டில் துரதிருஷ்டவசமாக ஒரு begging is a crime என்று ஒரு சட்டம் இருக்கிறது. இந்த மனப்பான்மை மாற வேண்டும். இதற்கு எழுத்தாளர்கள் இத்தகைய விஷயங்களை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும். இறுதியாக யோகிராம் சுரத்குமார், பிச்சைக்காரர், யோகி, சுவாமி, இவருக்கு ஒரு மந்திராலயம் என்றெல்லாம் பலவிதமாக கேள்விப்படுகிறோம். இது என்ன என்று தெரிந்து கொள்ளவும் ஆசைப்படுகிறோம். பலவித கோணங்களிலே நாம் இதை அறிந்து கொள்ள முயல்கிறோம். இதற்கு ஒரு சுருக்கமான வழி யோகிராம் சுரத்குமார் என்ற நாமத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்கிறோம். If you are capable, you have to go into that name. Then we will understand the answer for all the questions. I thank all of you for having given this opportunity. Thank you. இத்துடன் இந்த நிகழ்ச்சி ஒரு நிறைவுக்கு வருகிறது. இதற்கிடையே யோகியாரிடம் அவர் பிச்சைக்காரர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் ஒரு அன்பு பிச்சையாளரிடம் கேட்கிறேன், இங்கே பத்திரிகையாளர்களுக்கு நாங்கள் தரவிருக்கும் இந்த பிரசாதங்களை நீங்கள் ஆசீர்வதித்து தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். We need your blessing. Give me one by one what you want to give, and then I'll... It will be a medicine for you drink it. It is not sweet. இது ஒரு சிறிய தகவல் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இப்போ
நீங்க எல்லாரும் குறிச்சது